பயணங்களை இனிமைப்படுத்தி கொள்வதும், திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவதும், தெய்வ வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், முடிந்த அளவுக்கு நீங்கள் பிறந்த கிழமையில் அசைவத்தை தவிர்த்து கொள்வதும், தொலைதூரத்திலிருந்து எல்லா விஷயத்திற்கும் பொறுமையாக கையாள்வதும், பயணங்கள் சமயத்தில் சிறிது கோபதாபம் இல்லாமல் இருப்பதும், யார் எது சொன்னாலும் சிறிது அடக்கி வாசிப்பதும், குறிப்பாக உறவினர்கள் விஷயத்தில் பதட்டமில்லாமல் இருப்பதும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் அதீதமான அனுகூலம், பெரியளவு சந்தோஷத்தையும் பெரியளவு நம்பிக்கையும் ஏற்படுத்துவதற்கு தயாராகி உள்ளது. நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அனுகூலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது, எதிர்பார்த்த விஷயத்தில் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றுவதும், கண்டிப்பாக வேலையாட்களால் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், பெரிய திட்டங்களுக்கும் பெரிய பண விஷயத்திற்கும் டக்கென்று ஈடுபடுவது அனுகூலமான அமைப்பு ஏற்படும். என்னடா வாழ்க்கை என்று சலித்து கொண்டிருந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நட்போ நல்ல உறவோ நல்ல மனிதர்களால் பெரிய அளவுக்கு அனுகூலமும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை கனிந்து வரக்கூடிய காலகட்டம். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறுவது ஆச்சரியமான முன்னேற்றம்.